இப்படி பட்ஜெட் போட்டு கொடுத்ததில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க சார். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நீங்கள் தான் பட்ஜெட் போட சொன்னீங்க. நான் குமார் அவசரப்பட்டிய பட்ஜெட் போட்டாச்சு. இவர் ஒன்றும் மோசமாலாம் சம்பாதிக்கல, 30,000 ரூபா சம்பாதிக்கிறார். அதுல ஸ்கூல் பசங்களுக்கு ஆட்டோ அதை வந்து பைக்ல கூட்டு போய் அப்புறம் யார் சார் வேலைக்கு போறது? ஸ்கூல் வந்து 7-8 மணிக்குள்ள நீங்க எடுத்துட்டு போய் டிராப் பண்ணணும். மனுஷனாடா நீங்க எல்லாம். 10 மணி நேரம் வேலை பார்க்குற ஒரு ஆள், பொறுப்பான குடும்ப தலைவன், ஒரு சின்ன சலுகை கூட இல்லாமல் எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நான். சார் சலுகை இல்லாமல் வாழ முடியாதுன்றதாங்க சார் நான் என்னுடைய கருத்துமே. பட் பட்ஜெட்டுக்குள்ள அடங்குதா அடங்கலையான்னும் போது இப்படி போட்டா பட்ஜெட்டுக்குள்ள அடங்குது. என்ன பிரச்சனைனா இந்த பட்ஜெட் இந்த மாதம் நான் போட்டுருவேன். அடுத்த மாதம் இப்போ ஏற்கனவே இருக்கு கரெக்டாக 4,000 ரூபா கூடுதலாக வருது. 10 பொருட்கள் விலை ஏறிட்டாலே அது 1,500 ரூபா எனக்கு கூட வேணும். இப்போ எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவன் என்ன சொல்றான் கேப்போ. டவுனில் இது கஷ்டம் தாங்க சார், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.